ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து எக்லெஸ் கேக் பார்க்க போகிறோம். நோ மைதா நோ சுகர் கேக் இது. ஸோ இந்த கேக்கில் நம்ம வந்து வீட் ஃப்ளாரும் நம்ம வந்து ஆயிலும் எக்குக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கர்டு வந்து 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்ராதிங் வரும். ஸோ ஃப்ராதிங் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இதோட சேர்த்து நம்ம ஜாக்ரி வந்து 2 கப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 1 கப் ஆயிலை இப்போ இந்த மிக்சரோட ஆட் பண்ணுறோம். டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணுறோம். இந்த மிக்சரோட நம்ம வந்து ட்ரை மிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வீட் ஃப்ளார் வந்து 3 கப்ஸு, தென் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதை நம்ம நல்லா ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சரோட நம்ம இப்போ வந்து 1/2 கப்பு மில்க் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம சாக்லேட் சிப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இப்போ பேக்கிங் டின்னில் வந்து சைடெல்லாம் ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பேக்கிங் பேப்பரை போட்டு நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் இதை போட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் 180 டிகிரீஸில் பண்ணி 45 to 60 மினிட்ஸ் பேக் பண்ண வைக்கணும். இப்போ இதில் வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸை நம்ம வந்து டாப்பிங் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து எடுத்து டாப்பிங்